வந்துட்டோம். வாவ். பட் ஆனால் என்ன கீழே இறங்கணும் போல. இன்னும் எத்தனை பாறை நம்ம கீழே இறங்க இறங்கணுமோ தெரில. ஆச்சு. அவங்க 2 பேரும் ஷூவே போடலை. நான் எடுத்து கையில் எடுத்துட்டேன். இப்போ இந்த ரிவரை தாண்டி நம்ம அந்தாண்ட போகணும். மொபைல் எல்லாமே பாக்கெட்டில் இருக்குது. இந்த இடத்துல எல்லாமே இங்கே கொஞ்சம் ஆழமாகவே இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாகவே இங்கே மட்டும்தான் ஆழம் கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம இப்படி தான் போக போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் அந்த ஃபால்ஸுக்கு. வேறு வழியே இல்லை, போய் தான் ஆகணும். ஓகே, லெட்ஸ் கோ. மைக்கா அட கொய்யால. ஓகே, ஃபைனலி தாவிட்டோம். வெற்றி 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 மேல் வெற்றி. எப்போ கஷ்டப்பட்டு தாவிட்டோம் கைஸ். நிறையா பாறைங்களை தாண்டி தாண்டி கேப்பாக நிறையா இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் நம்ம இங்கே வர மாதிரி இருந்துச்சு. இங்கே ஆனால் தண்ணி அதிகமாக வந்துச்சு அப்படின்னா இது மேலே வரையும் வரும் போல். நான் அவ்வளோ ஆழத்துக்கு கிட்டத்தட்ட தண்ணி அதிகமாக வந்துச்சுன்னா ஒரு மாட்டுக்கு ரொம்ப ரிஸ்கி தான். நாங்களே இந்த இடத்துல வரும்போதெல்லாம் பாதையே இல்லை எங்களுக்கு. அப்படியே இந்த ஓரத்தில் அப்படியே இறங்கி ஏறி அப்படியே இதில் வந்துட்டோம். ராஜபாண்டி பார்த்தீங்கன்னா அந்த இதுலேருந்து அப்படியே இங்கே வந்துட்டான். அவன் அப்படியே தாவி தனியாக வந்தான், அப்படியே வந்துட்டான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இதுவரையும் வந்துட்டோம். ஃபால்ஸோட எண்டு வந்து அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே தான் தண்ணி கொட்டுது. நம்ம எப்படியே கீழே இது வழியாக நம்ம கீழே இறங்க போகிறோம். பா, இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டில் தெரிஞ்சதுன்னா சத்தியமாக அனுப்பவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கஷ்டம்தான். நாங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி உள்ளே போனதால் பூட்ஸ் நான் கழட்டி வச்சுட்டு வெறுங்கெல்லாம் நடந்து வந்தேன். ஓகே, நம்ம இப்போ அடுத்து நம்ம இங்கேருந்து கீழே இறங்கி நம்ம அங்கே போக போகிறோம். நான் அந்த இடத்துக்கு வந்துட்டு திரும்ப வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நாங்கள் இங்கே தான் வந்துவிட்டோம். இதுதான் எண்டுன்னு நினச்சோம். இந்த பாறை கிட்ட தான் நாங்கள் முடிய போகுது. நாங்கள் இங்கேருந்து தண்ணி கீழே அருவி மாதிரி கொட்டுன்னு நினச்சோம். பட் ஆனால் அது இங்கேயும் இல்லை. நம்ம எப்படி பேக் அடிக்கக்கூடாது போகிறோம். அதுதான் எனக்கும் தெரில. புரியல, நம்ம அந்த இடத்துல அவ்வளோவா போகக்கூடாது. பட் இருந்தாலும் நாங்கள் அந்த எண்டை போய் பார்த்தே ஆகணுங்கிற ஒரு இதால் போயிட்டுருக்கோம். நாங்கள் ரிட்டர்ன் வந்துடலாம் நினச்சோம். நாங்கள் ஒரு தற்கூரி நிற்கிது பாருங்கள், அந்த நாய் எங்களுக்கு முன்னாடி போயிடுச்சு. அதனால் மட்டும்தான் நாங்கள் இங்கே வரவே ஆரம்பித்தோம். இல்லைன்னா நாங்கள் அதோட ரிட்டர்ன் போயிருக்கலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். இதில் அப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். ரிஸ்க்கு தான் இது. வீடியோடைய இதுதான் ரிஸ்க்கு. இந்த பாறை வழுக்கினாலும் வழுக்கும், போகும், வரும். இன்கேஸ் நான் தவறி உள்ள ஊண்டனா கூட வீடியோ போடலாம்ல. அது வேணாம். யோ இங்க வாயா, இங்க நில்லு, கை கொடு. ஒரு கால் இங்க தானே இருக்கு, பிடிச்சிக்கோ. இந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணு. வரேன் இரு, நான் அங்க போயிட்டு கை தரேன். ஓகே, விட்டுரு போ. ஏய் இங்க வா வா வா. ஏ பச்சைக்கிளி, யாராவ எங்க போற? வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. எடுபட்ட வேலை போகும்போது எங்க போறேன் கேட்கிறேன், விளங்குமாடா? போடா. வரைய அப்பா, எவ்வளோ ரிஸ்க்ரா சாமி. பொறுமையா
ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? ஆக்சுவலாக நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், எண்டுக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன் நீர்வீழ்ச்சிக்கு. வாவ், வேறு லெவலுங்க, செம்மையாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குப்பா. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா வந்ததில் இந்த பாறை அரிச்சிருக்கு. அரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ஹார்ட் இன் ஷேப்பில் இருக்கும். எது கீழே விடுறதுக்கா? தருக்கு தெரியுதா உள்ளார? அந்த இடத்துல தாவறது மட்டும் தான் ஒரே வழி. எங்க? அங்க அங்க போனீங்கன்னா பக்கத்துல தெரியும். அங்கயா? அந்த பக்கம். ஏய், நான் அப்பயே சொன்னேன் அப்படியே போலாம் அப்படின்னு. நானும் அப்படியே தான் சொன்னேன், அப்படியே ஏறிக்கிறேன். நானும் அதான் சொன்னேன். செருப்பு பீயும் நாயா, நீ தான் என்னண்டா வாங்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இடத்துக்கு வந்ததே முதல்ல தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே வர்றது ரொம்ப ரிஸ்க்காகவும் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த பாறைக்கு நடுவில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோவில் பார்க்குறதால உங்களுக்கு சின்னதாக தெரியலாம். அந்த இடம் மேடாகவும் இந்த இடம் பள்ளமாக இருக்கிறதால அங்கேருந்து நம்ம இங்கே தாவிட்டோம். பட் ஆனால் இங்கேருந்து எங்களால் திரும்ப எப்படி போக முடியும் எனக்கு சுத்தமாக தெரியல. இது ரொம்ப ரிஸ்கியான இடமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நீர்வீழ்ச்சி இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது போக போக இன்னும் போய்கிட்டே தான் இருக்குது. நம்ம இதில் ஒரு எண்டே இல்லை அப்படின்ற மாதிரி தான் போயிட்டே இருக்குது. இது ரொம்ப ரிஸ்கியாக இருக்குங்கிறதால நாங்கள் இந்த ஸ்பாட்டை வந்து இதோட நாங்கள் முடிச்சிக்கிறோம். திரும்ப ரிட்டன் நாங்கள் மேலே ஏறுறதா ஒரு பிளானில் இருக்கோம். நாங்கள் 2 பேரும் இந்த தாவிட்டோம். ராஜபாணி இந்த வர்றதா தான் இருந்துச்சு. ஆனால் நாங்களே சொல்லிட்டோம் இங்கே வராத, இது இன்னும் போய்கிட்டே தான் இருக்குது. இதில் ஒரு ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் வந்ததெல்லாம் ஓகே தான், ட்ரக் பண்ணி வந்ததெல்லாம் உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த இடம்லாம் நாங்கள் இதுவரை பார்த்ததில்ல, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். எங்கள் நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இவ்வளோ தூரம் உள்ளார ட்ரக் பண்ணி வந்த மாதிரி பார்க்குறதுல ஒரு இது இருக்குல்ல, நல்லா இருக்குது. இது நல்ல ஒரு சூப்பரான இடமும் கூட. ஆனால் இங்கே யாரும் வராதிங்க தயவு செஞ்சு. எனக்கு இது ரொம்ப ரிஸ்க்காக தான் தெரியுது, தேவையில்லாத வேலை. லோக்கல் பீப்புள்ஸ் மட்டும்தான் இங்கே நிறைய பேர் வருவாங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. இது சுத்தமாக ரொம்ப 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 ரிஸ்கியான இடமா இருக்குது. அதுவரையும் நாங்கள் வந்ததே நாங்கள் அப்படியே நிப்பாட்டி போயிருந்துருக்கணும். நாங்கள் இந்த எண்டுலேருந்து பார்த்துருவோம் அப்படின்ட்டு இங்கே வந்தோம். ஆனால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது போயிட்டே இருக்கு, இன்னும் தேவையில்லாத வேலை. அதனால் நாங்கள் வீடியோ இதோட முடிச்சுட்டு நாங்கள் இதோட கிளம்புறோம், ஓகேவா? ஆனால் ஒரு நல்ல வியூங்க, வந்ததில் ஒரு நல்ல வியூ, சூப்பராக இருக்குது. ஃபைனல் கைஸ், நம்ம பைக்கை நிப்பாட்டி இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். ரொம்ப டயர்டாகவும் இருக்குது, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. ஏன் அந்த ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னா உடம்புல இருந்தால் தேவையில்லாத பெயின் எல்லாமே போன மாதிரி இருக்குது. ஆனால் நடந்ததால் வந்து பெயின் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். இப்போ பைக் எடுத்துகிட்டு இங்கே நம்ம கிளம்ப போகிறோம். ஓகே, அதுதான் ஸ்பேர் கிடைக்காது. நான் எதுனா சொன்னாலும் ஷோரூமே நிறுத்திட்டாங்க. அதனால இருக்கிறதுக்கு சைனா ப்ராடக்ட் ஏதாவது ஸ்பேர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போடுறாங்க. சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எப்படி சொல்கிறது, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் எந்த ஒரு இது இல்லாமல் சின்ன ஜாலி போகிறோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம ரிவேஸ் எடுத்துகிட்டு போகிறதா. நம்ம மேலே வந்ததுக்கு கீழே இறங்கினதை விட மேலே ஏறுறது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரிஸ்கியாக தான் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நம்மளால் முடியாததுன்னு ஒன்று எதுவுமே இல்லை. ஓகே, அடிச்சிடும், தட்டுறோம், தாக்குறோம், தூக்குறோம். நம்ம இப்போ மேலே ஏறுறோம். மை காட், சும்மா சொல்லக்கூடாது. வந்துட்டுருக்காங்க பின்னாடியே. சந்தோஷ் ரெடி தான் வந்துட்டுருக்காரு. வெற்றிகரமாக 2 டேர்னிங்கை கடந்துட்டோம். அடுத்த டேர்னிங் மேலே ஏறுறோம். பா, செம்மையாக இருக்குங்க. நல்ல ஒரு ஆஃப் ரோட். எங்களுக்கும் ஒரு நல்ல அட்வென்ச்சரான ஒரு இது கிடச்சிது. எங்களோட பைக்குக்கும் அந்த பைக் மூலிமா எங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரோட். இட்ஸ் பெஸ்ட். ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சரியான ஏத்தாங்க மேலே, பயங்கரமாக இருக்குது. வேற லெவலு. டயர் ஆனால் சின்ன சின்ன பாறையில் பட்டுது அப்படின்னா டயர் பரட்டுதுங்க. பா,
இங்கே வந்து தங்கியிருக்கிறவங்க இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கரண்ட்டு கிடையாது, தண்ணிக்கு பஞ்சம் இல்லைங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு மலையில் அருவியில் தண்ணி வரும்போது அந்த தண்ணியை ஒரு இடத்துல சேமித்து வச்சுக்கிறாங்க. சேமித்து வச்சுட்டு அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக அங்கே இங்கேயும் ஒரு ஏரி மாதிரி குட்டி குட்டியாக ஒரு ஏரி மாதிரி அவங்க எடுத்து வச்சிடுறாங்க. அதை எடுத்து வச்சுட்டா அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க ஆக்சுவலாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு அது உங்களுக்கு என்னென்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு வகைகள் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க இங்கே இருக்கிறவங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயாவது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி இல்லைன்னா அந்த வெளியில் வேலைக்கு காட்டு வேலைக்கு போகிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் போகும்போது வரும்போது ஒரு 2 வாரத்துக்கு திரும்ப அவங்க எப்போ போவாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம திரும்ப அதுக்கப்புறம் கீழே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இங்கே வந்து பொருள்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க போல். அதுவும் இல்லாமல் நடக்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க, ரொம்ப தூரம் நடக்கிறாங்க. எப்படி தான் நடக்கிறாங்கன்னு எனக்கும் தெரியல. சத்தியமாக நம்மளாலாம் முடியாது. பைக்கில் அங்கேருந்து ஓடிட்டு வரதே நமக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க இந்த பறவை கட்டை தூக்குறதுலேருந்து எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்களே செஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி என்னென்ன பொருள் எப்படி பண்ணணுமோ, என்னென்ன சேமித்து வைக்கணுமோ அது எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறாங்க. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் குட். இவனுங்க பின்னாடி வரானுங்களா இல்லையானுங்கன்னே தெரியவே மாட்டேங்குது. ஹாய். நம்ம இதுக்கு போயிட்டுருக்கோம், வெள்ளிமலையை விட்டு கீழே இறங்கிட்டுருக்கோம். கல்வராயன் மலையிலேருந்து கீழே இறங்கிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி சொன்னார் நம்ம நண்பர். நம்ம சந்தோஷ் வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, போய் அதை பார்த்துட்டு போகலாம். ஆக்சுவலாக பார்த்தா இருட்டுற மாதிரி இருக்குது. இப்போயே அந்த இடத்துக்கு போக முடியுமான்னு தெரில. ஏதோ சம்திங் ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் ஏதோ சொன்னார். நம்ம முடிஞ்சால் அந்த இடத்துக்கு போயிட்டு பார்த்துட்டு, அது நடுவில் ஒரு அருவி போகுமா, அது உள்ளார பக்கத்தில் இருந்து அப்படியே ஃபோட்டோ ஸ்டுடியோஸ் மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானு. வெளியே வந்துட்டோம். நம்ம நேராக உள்ளார போனோம் அப்படின்னா தான் நம்மளோட இது தங்கியிருந்தோம்ல அந்த இடம், எக்கோ ரூம்ஸ் காட்டேஜ் அந்த மாதிரி. சும்மா ஆனால் ஒர்த்துங்க, செம்ம ஒர்த்து. 300 ரூபாய்க்கு நைட்டு ஸ்டே பண்ணி தங்கினது நல்ல ஒர்த்து தான். நல்லா இருந்துச்சு. நம்ம அவுட்ரு வந்துட்டோம், மலையை கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம அடுத்த அந்த இடத்துக்கு போயிட்டு, அதாவது அது எப்படி சொல்கிறது, மேகம் ஃபால்ஸ் அதுக்கு பக்கத்தில் தான் எங்கேயோ சம்திங் இந்த இடம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. மேலே ஒரு டாப் மாதிரி இருக்குமா, அதாவது எப்படின்னா மேலே ஏறி போய் அந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு பில்டிங் மாதிரி இருக்கும், அந்த பில்டிங் மேலே இருந்து நம்ம அதை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நம்ம அங்கே போய் பார்ப்போம். ஓகே, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இருட்டுற மாதிரி தான் இருக்குது. நாங்கள் இன்னும் அங்கே போகிறதுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குது. ரோடு நம்ம அங்கே போனோம் பார்த்தீங்களா, ஆஃப் ரோடு, அதை விட ரொம்ப பயங்கரமாக இருக்குது ரோடு. ஏற்றமும் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப கல்லும் முள்ளும் மேடுமாக தான் இருக்குது. இதில் பேலன்ஸ் பண்ணி போகிறதுங்கிறது ரொம்ப இதாக தான் இருக்குது. எங்கள் வண்டியாவது பிரச்சனை இல்லை, எங்கள்கிட்ட டார்க் இருக்குது, வண்டியோட இது இருக்குது, பிரச்சனை பவரோட வச்சு நாங்கள் மேலே ஏறிடலாம். பட் பார்த்தீங்கன்னா அந்த பைக்கை வச்சுட்டு எப்படி இதை மேனேஜ் பண்ணி ஏறாருங்கன்னு எங்களுக்கே டவுட்டாக இருக்குது. பா, சரியான கட்சிங்க அந்த ஆளுக்கு, வேற லெவல். செம்மையாக பேலன்சிங் பண்ணுறாரு அந்த பைக்கோட டார்க்கை வச்சும், அதை காலை கீழே ஊனாமல். பவலா சூப்பர், நைஸ். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரில, பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் அந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு வீடியோ கிளிப்பில் காட்டுறேன். ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் ரோடை கடந்து நாங்கள் இங்கே வந்துட்டோம். இதுதான் அந்த இடம். எல்லா இடத்துலையும் ஆனால் அந்த போர்டு வச்சிடுறாங்க. இந்த இடத்துக்கு வரணுங்கிறாங்களா வரக்கூடாதுங்கிறாங்களா எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் எல்லா இடத்துலையும் ஆனால் அந்த போர்டு இருக்குது. ஓகே ஃபைன், நம்ம இப்போ மேலே ஏற போகிறோம். மேலே ஏறி போய் அந்த வியூவை பார்க்க போகிறோம். வாங்க திரும்ப மேலே ஏறலாம். கைஸ், உண்மையிலே சொல்லணும்னா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு உண்மையாலுமே செம்ம ஒர்த்துன்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே சூரியன் மறையுது, அந்த வானம் பார்த்தீங்கன்னா அப்படியே சகப்பு கடலில் அப்படியே செம்மண் கடலில் அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஒர்த்து அப்படியே இருந்தாண்ட பாருங்களேன். பா, செம்மையாக இருக்குல்ல. லைஃப்பில் ஒன் டைமே இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்துருந்தோங்க. செம்ம இடம், வேறு லெவலு. பா, இந்த பில்டிங்கு இங்கே இருக்கிற மலைங்க உயரத்துக்கு இந்த பில்டிங் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு மலை தான், அந்த மலை மேலே இதை கட்டியிருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பா, வேறு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்ம கூலிங்காகவும் இருக்குது இந்த இடம். வா, செம்மையாக இருக்குது. வா, செம்மையாக இருக்குது. அந்த வானத்தை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. சே, செம்ம அழகாக இருக்குது. எஸ்,
வேற மாதிரி பா, வேற லெவலுங்க. நம்ம சரியான டைம் தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவே நம்ம காலையில் வந்திருந்தோம் அப்படின்னா நம்ம இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பா அந்த ஆகாயம் போராத பறவை. கைஸ், நாங்கள் அந்த இடத்த பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோம். இருட்டிடுச்சு, லைட்டாக தான் வெளிச்சம் இருக்குது. அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சுத்தமாக அது யூஸ் இல்லை எங்களுக்கு. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அவர் ஃபாக் லைட் போட்டிருக்காருங்கிறதால அவர் முன்னாடி லீட் எடுத்து போயிட்டுருக்காரு. ராஜபாண்டிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மிங்கிறதால அவருக்கு அது இதாக இருக்காதுங்கிறதால அவரை நாங்கள் 2ஆவதாக போக சொல்லிட்டோம். நான் 3ஆக போயிட்டுருக்கேன். பா, ஏறுறதை விட செம்மையாக இறங்குறது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. ரொம்பவே மோசம் சொல்கிறது பார்த்தா. பயங்கர அட்வென்ச்சராக இருக்குது. பா, வேறு லெவலுங்க. இந்த சைடில் அந்த மூலிகை வாசனை பயங்கரமாக இருக்குங்க. பா, ரோடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆமாம், மூலிகை வாசனை ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. இந்த காற்றோட இது இங்கெல்லாம் வரும்போது நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த காற்றை நல்லா உள்ளே இழுத்து விடணும். காலம் ஊனம் உள்ள போச்சுறான். செம்ம அட்வென்ச்சர், பெஸ்ட்டு ரூட்டுங்க, வேறு லெவலு. மலை பகுதியில் ஒரு நல்ல அட்வென்ச்சர் ஒரு ரோடு செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லடாக்லாம் முன்னாடி இதை விட இன்னும் மோசமாக இருந்துச்சு. இப்போ ஆனால் எல்லா இடமும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோவா இன்னும் மோசமான ரோடு அப்படின்ட்டு சொல்லிக்கிற அளவுக்குலாம் அங்கே எதுவுமே இல்லை. நம்ம நியமாக வர ரோடு, அதாவது உள்ளே வர ஆஃப் ரோடு, அங்கேயுமே ரோடு இப்போ தான் வேலை ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இன்னும் முடியல, ஹைவேலாம் போட்டுட்ருக்காங்க. ஆனால் சுத்தமாக இன்னும் வேலை நடக்கல. அந்த ரோடெலாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்க. அப்போல்லாம் நான் வீடியோ எடுக்கல, ஏன்னா நான் போனதே ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் போனோன்னாங்கிறதால என்னால் வீடியோஸ்லாம் எடுக்க முடியல. ஓகே, பயங்கரமாக இருக்குது. பா, இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரில. பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. செம்ம ஓத் காய்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பாதி மேலே நம்ம கீழே இறங்கிட்டோம். என்கிட்ட எக்ஸ்டர்னல் லேம்ப் இல்லை, பட் இந்த வெளிச்சம் எனக்கு 10 சுத்தமாக 10 எக்ஸ்டர்னல் லேம்ப் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நான் போட்டிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். பாதி மலை கீழே இறங்கிட்டோம், ஆனால் அந்த சில்னஸ் மட்டும் இன்னும் இறங்கவே இல்லை. இங்கே கீழே இருந்து மேலே ஏறுறவங்க பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் கைஸ் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இந்த ஹை பீமை குறைக்கவே மாட்டுறாங்க. நம்ம மேலேருந்து வரும்போது அவங்க கீழே இருந்து வர்றதுக்கும் நம்ம முகத்துலேயே அடிக்குது. சுத்தமாக ஒன்றுமே தெரியவே மாட்டேங்குது. ஓகே, அங்கே பாருங்களேன். ஓகே, அவர் கொஞ்சம் டிம் பண்ணி காட்டுறாரு. பைக்காரங்க கூட இது பண்ணுறாங்க. இந்த காரு, பஸ்ஸு, லாரி இவங்க தான் டிம் பண்ணவே மாட்டுறாங்க. ரொம்ப மோசம். ஏறும்போது என்னமோ பக்கத்துலேயே ஏறின மாதிரி இருந்துச்சுங்க. ஆனால் கீழே இறங்கும்போது ரொம்ப நேரம் இறங்குற மாதிரியே இருக்குது. இன்னும் நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேகம் ஃபால்ஸ் இருக்கிற இடத்துக்கு கூட நாங்கள் இன்னும் வரல. ஓகே, பாருங்களேன். இப்போ ஏதோ 2 வீலரா 4 வீலரான்னு தெரில. பரவாயில்ல, இவர் கொஞ்சம் நல்ல மனுஷனாக இருக்கார். எல்லாரையும் குறை சொல்லவும் முடியாது. ஆமாம், என்ன சொல்கிறீங்க? கரெக்டு தானே? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். வண்டி ரிசர்வ் வந்துச்சுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் அங்கே கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 500 போட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஆக்சுவலாக கரெக்டாக எந்த இடம்னா நம்ம டேம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நிப்பாட்டிட்டு மேலே போயிருந்தேன். அங்கே பெட்ரோல் அதுவாக லீக் ஆகிடுச்சா இல்லை எவனா எடுத்துட்டானா அப்படிங்கிறது சுத்தமாக எனக்கு தெரியல. சும்மா அப்படியே நிப்பாட்டினேன். சும்மா நிப்பாட்டினேன். எப்படி கீழே இறங்க போகிறேன் கொஞ்ச நேரத்தில்? கொஞ்ச நேரம் நிற்கலாமே. புரியல? அது இங்க இருந்து அடிச்சீங்கன்னா தான் தெரியும். அங்கேருந்து பெட்ரோல் அவங்க எடுத்துட்டாங்களா இல்லை அதுவோ லீக் ஆகிடுச்சான்னு தெரில. ஆனால் அவ்வளோ பெட்ரோல் கம்மியாகிடுச்சு. உடனே ரிசர்வ் வந்துருச்சு எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மேலே ஏறிட்டு 200 பெட்ரோல் போட்டேன். அது இப்போ கரெக்டாக இப்போ நம்ம இந்த ஃபால்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்தோடனே திரும்பவும் கரெக்டாக ரிசர்வ் வந்துருச்சு. பார்ப்போம். காய்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திரும்ப அந்த கோமிகி டேம் அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். கீழே இறங்கிட்டோம். இப்போ தான் கீழே இறங்கணும், போயிட்டுருக்கோம். அடுத்து லெஃப்ட்டு நம்ம அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சி அவுட்டரில் போயிட்டு நைட்டு ஒரு டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறது தான் வேலை. ஒரு இடத்துல மீட் பண்ணி நம்ம எல்லோரும் ஒன்றா இருந்துட்டு, அதாவது நாங்கள் 3 பேரும் ஒன்றா இருந்து அவர் பார்த்தீங்கன்னா
நம்ம சந்தோஷ் அவர் பாண்டிச்சேரி ரோட்டை பிடிச்சி அவர் போக ஆரம்பிச்சிருவார், உளுந்தூர்பேட்டை ரோட்டை பிடிச்சி. நானும் நம்ம இவனம் ராஜபாண்டியம் நாங்கள் ஒரு ட்ராக்கில் போவோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு இடத்துல நாங்கள் 2 பேரும் பிரிகிற மாதிரி இருக்கும். ஓகே, டேமுக்கு நம்ம வந்துட்டோம். டேமோட தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம் இப்போ. ஓகே, அப்படின்னா நம்ம கள்ளக்குறிச்சி கிட்டத்தட்ட வந்துட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, போயிட்டாரு. நம்ம அப்படியே நம்ம இங்கேருந்து அவங்கள அனுப்பிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். ஓகே பிரதர், பார்த்து சேஃபாக போங்க, பத்திரம் சேஃபாக போங்க. போயிட்டு அப்போ எப்போ இங்கே நிப்பாட்டுறீங்கன்னா முடிஞ்சா ஒரு டெக்ஸ்ட்டு லொக்கேஷன் முடிஞ்சா. ஓகே ஓகே, அப்படியே முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ கட் பண்ணிருக்கேன், தவிர்க்க முடியாத அது எப்படி நீ இல்லாமல் இருப்ப? நீ தானே மெயின் பிக்சரு. சரி ஓகே பிரதர், பார்த்து சேஃபாக போங்க. அப்போக்கப்போ வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள், எங்களுக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள். நாங்களும் போகிறப்ப அப்போக்கப்போ அப்டேட் பண்ணுறோம். ஓகேவா, சேஃபாக போங்க. அடுத்த ட்ரிப்புக்கு எங்கே பிளான் பண்ணுவோம் நம்ம. ஓகே, அதான் நம்ம ஓகே கண்டிப்பாக போகிறோம், பிளான் பண்ணுறோம். சரியா, பார்த்து நீங்கள் முன்னாடி கிளம்புங்க, சேஃபாக போங்க. தண்ணி கிளம்பிட்டாரு அவர். பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேட் ஹைவேல அப்படியே நேராக போகிறாரு. நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தாண்டி வந்துட்டோம். நம்ம அது உள்ளார இந்த பக்கமாக நம்ம உள்ளார போகணும். ஓகே, கிளம்பிட்டாரு. It's been a long day without you my friend. பா, இந்த சாங்கோட ஃபீலிங்ஸ், நம்ம நண்பன் ஒரு ட்ராவல் வந்துட்டு பிரிஞ்சு போகும்போது தான் அந்த அவரோட வீட்டுக்கு அவர் தனியாக போகும்போது, நாம் நம்ம வீட்டுக்கோட பாதையில் தனியாக போகும்போது அந்த பிரிகிற அந்த வலி இருக்குது பார்த்தீங்களா, அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. வேறு மாதிரி அதெல்லாம் ஃபீல் பண்ண உங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் வேப்பூர் போட்டிருக்கோம். நாங்கள் ஏன் அப்படி வரல அப்படின்னா, நாங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வந்துட்டோம். அதனால் நம்ம இதுக்கப்புறம் உள்ளார போனோம்னா காட்டுக்குள்ளே பூந்து சிறுப்பாக்கம் இந்த உள்ளே பூந்து போகிற மாதிரி இருக்கும். காலையில் வரும்போது நான் அந்த பக்கம் தான் வந்தேன். இப்போ நான் போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இப்படியே போகிறோம். இருந்தாலும் கொஞ்சம் ரோடு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதால. ஓகே, முன்னாடி போ. கிளம்பிட்டோம் அப்படின்னா நான் வேப்பூர் வந்துட்டேன். வேப்பூர்லேருந்து கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி அவுட்டரில் இருக்கேன், ஹைவேல போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு தொழுதூர் வந்துடும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேப்பூர்லேருந்து நம்ம உள்ளார போகலாம். உள்ளார போயிருந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப கம்மி, 15 கிலோமீட்டரில் திட்டக்குடி போயிடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம கூட ராஜபாண்டி வந்துட்டுருக்கான்ல, அவனை வந்து தொழுதூரில் சண்டை பண்ணி விட்டு அவனை அங்கேருந்து அவன் அப்படியே போயிடுவான். நாம் அப்படியே தொழுதூர் வழியாக உள்ளார போயிடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் நான் இப்படி போயிட்டுருக்கேன். இதுதான் ஆனால் பெரிய சுற்று. பட் இருந்தாலும் ரோடு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஹைவேங்கிறதால தொழுதூர் ஒரே ஹைவே, அதுக்கப்புறம் ரோடு இதாக இருக்கும். இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர், அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 30 கிட்டத்தட்ட வந்துடும். பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம அதில் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம தொழுதூரில் போய்ட்டு ராஜபாட்டையை சண்டை பண்ணி அனுப்பி விட்டுட்டு அப்படியே நம்ம அங்கேருந்து போக போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீ பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். தொழுதூருக்கு முன்னாடி எடுக்கிறோமா இல்லை தொழுதூரில் டீ பிரேக் எடுக்கிறோமா அப்படிங்கிறது சுத்தமாக ஒரு இதே இல்லை. பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கைஸ், நம்ம தொழுதூர் வந்துட்டோம். தொழுதூர்லேருந்து ராஜபாண்டி தனியாக கிளம்பிட்டான். இங்கேருந்து அவன் நேராக போனான் அப்படின்னா திருச்சி. ஓகே, ஏய் சேஃபாக போடா, பத்திரம், பாய். நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே தான் டீ சாப்பிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம கிளம்ப போகிறோம். தொழுதூர்லேருந்து உள்ளார போனோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக 15 கிலோமீட்டர். அதாவது தொழுதூர்லேருந்து திட்டக்குடி போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம சீச்சி ப்ளாகர் அவர் எங்கே இருக்கார், சந்தோஷம் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் பக்கம் கிட்டத்தட்ட போயிட்டுருக்காரு. அவர் இன்னும் போகிறதுக்கு எப்படி ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன் அவர் போகிறதுக்கு. அவரோட லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருந்தாரு, நான் அதை பார்த்துட்டு இருந்தேன். அடுத்து நம்ம ஃப்யூச்சரில் எந்த மாதிரி ஒரு ட்ராவல் நாங்கள் போகணும் அப்படிங்கிறதே எங்களுக்கு இது கற்றுக் கொடுத்துருக்கு. இந்த ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி பிளேஸுக்கு மட்டுமே நம்ம கையில் அமௌண்ட் இருந்ததுன்னா கிளம்பி போகிறோம் அப்படிங்கிறத தாண்டி இந்த மாதிரி யாருமே அதிகமாக போகாத இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னாலே நமக்கு நிறைய என்ன கற்றுக்கலாம், தேடணும், பார்த்துக்கலாம். நிறையா ட்ராவல் போங்க, நிறையா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், உங்களை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஃபைண்ட் யுவர் செல்ஃப். நான் அடிக்கடி சொல்கிறது எப்பயுமே ஒரே ஒரு விஷயம் தான். நம்ம ட்ராவல் போகிறதால நமக்கு எப்படி சொல்கிறது, நம்ம பண செலவு பண்ணுறோம், நம்ம அதிகமாக வந்து தேவையில்லாத நேரங்களை வந்து நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். லைஃப்பில் இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்போல்லாம் எந்த லைஃபுமே ஒரு இதுதான் அப்படின்ற மாதிரி நினச்சி மட்டும் எதுவுமே பண்ணாதீங்க. நிறைய லைஃப்பில் ஒன்றும் பெருசாக நம்ம சாதிக்கணும் அப்படின்றத தாண்டி நம்ம பிறந்து நம்ம லைஃப்பை நம்ம எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறது தான் விஷயமே. அதை மட்டும் நம்ம இது பண்ணிக்கணும். பணம் தேவை தான், சம்பாரித்து நம்ம குடும்பத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு நமக்கு சும்மா இருந்தோன்ற மாதிரி இல்லாமல் நிறைய விஷயங்கள் நம்ம போய் பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும். நம்ம இது பைக்கில் தான் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரவே இல்லை. எதில் வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு எதில் பிடிச்சிருக்கோ, பஸ்ஸில் வேணாலும் போகலாம், ட்ரெயினில் வேணாலும் போகலாம், ஏன் காரில் போகலாம், எதில் வேணால் போகலாம். ஆனால் போங்க, நிறைய இடத்த போய் பாருங்கள், தெரிஞ்சுக்குங்க.
நிறைய கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸை மீட் பண்ணுங்க. அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் கூட பேசுங்க. அவங்க ஒரு சில விஷயங்கள் நமக்கு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். அவங்க லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் இருக்கும், எவ்வளோ இது இருக்கும், அவங்க ஃபேமிலி எப்படிலாம் அவங்க பார்த்துக்கிறாங்க, அவங்களோட வாழ்வியல் முறை எப்படி இருக்குது, ஒரு இடத்துலையும் வாழ்வியல் முறை எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம அங்கே போய் பார்த்து நம்ம கற்றுக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது ட்ராவலில் பொறுத்தவரையும். திட்டக்குடி வந்துட்டோம். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:55. ஓகேவா, இதுதான் திட்டக்குடி பஸ் ஸ்டாண்ட். பார்த்துக்கோங்க. நல்லபடியாக வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இதுதான் நம்ம வீடு. நம்ம டைகர் உள்ளே தான் இருக்கான். ஓகே கைஸ், வீட்டுக்கு வந்துட்டேன். மீதி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம நாளைக்கு பேசலாம். இன்னையோட கல்வரன் ஹில்ஸ் போயிட்டு வந்ததான ஒரு ஃபுல் இது முடிஞ்சிருச்சு. நம்மளை வீட்டுக்கு கரெக்டாக கூப்பிட்டு வந்த நம்ம பாய்க்கு ஒரு சல்யூட். ஓகே, இதோட vlog முடிச்சுக்கிறேன்.